ஹாய் வாஸ் வணக்கம். நான் உங்கள் ட்ராவல் வித் புருஷோத்தமன். நம்ம இன்றைக்கி பார்க்குறது என்னென்னா, பெங்களூர் சிட்டியில் இருக்கிற முருகர் கோவில். பெங்களூர் சிட்டியில் பலவிதமான முருகர் கோவிலுங்க இருக்குது. ரொம்ப பிரசித்தியான கோவிலுங்க, முருகர் கோவிலுங்க நிறைய இருக்குது பெங்களூர் சிட்டியில். அந்த மாதிரி இதுவும் ஒரு பிரசித்தி பெற்ற கோவில் தான் இது. இது வந்து ஏன் பிரசித்தி பெற்றதுன்னா, இது மிக பழமையான கோவில் இது. இது வந்து அந்த காலத்து ராஜருங்களால் கட்டப்பட்ட கோவில் இது. இப்போ இருக்கிற முருகர் கோவில்லாம் வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் கட்டியிருப்பாங்க. இது வந்து மிகவும் பழமையான கோவில் இது. பழமை மிக பழமையான கோவில். பழைய காலத்து ராஜருங்க கட்டின கோவில் இது. அந்த கோவிலை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நீங்கள் பார்க்குறது ட்ராவல் வித் புருஷோத்தமன் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம அந்த கோவிலுடைய இதுதான் என்ட்ரன்ஸ், கோவிலுடைய என்ட்ரன்ஸ் இது. அந்த கோவில் என்ட்ரன்ஸில் என்ன இருக்குதுன்னா, பூக்கள்லாம் விற்கிறாங்க. சில்பர் விடுற இடமும் இருக்குது. இது வந்து மிகப்பெரிய கோபுரம் இல்லை. அதுக்கு முன்னே அந்த காலத்தில் ராஜர் காலத்தில் கட்டின கோபுரம் இருந்திருக்கலாம். பிற்காலத்தில் வந்து கோபுரம்லாம் இடிஞ்சு விழுந்ததுனால கோபுரம் இன்றைக்கி பெரிய அளவு கோபுரம் கிடையாது. இப்போ இருக்கிற மாதிரி ஒரு மீடியமான ஒரு இது பண்ணி கட்டப்பட்டிருக்கிறாங்க மேலே. நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அவ்வளோதான் இருக்கிறது கோபுரம். முன்னே மிகப்பெரிய கோபுரம் இருந்திருக்கலாம், இப்போதைக்கு இல்லை. இப்போ ஆனாலும் ஆல்ட்ரேஷன் பண்ணி அது இது செஞ்சு கோவிலை சரிப்படுத்தி வச்சுட்ருக்காங்க. இது எங்கே வருதுன்னா, பெங்களூர் மெட்ரோ ஸ்டேஷன் அல்சூரில் இப்போ தான் வந்து மெட்ரோ. அந்த மெட்ரோ ஸ்டேஷன் கூட அந்த கோவில் பக்கத்துலேயே தான் இருக்குது. மெஜஸ்டிக்லேருந்து நம்ம மெட்ரோவில் கூட நம்ம இங்கே இந்த பக்கம் வரலாம். கேஆர்புரம், இந்த ஒயிட்ஃபீல்டு இந்த வழியாக கூட நம்ம அல்சூர் முருகர் கோவிலுக்கு வரலாம். நிறைய விதமான வழிங்க இருக்குது. பெரிய பஸ் ஸ்டாப் இருக்குது, இங்கே அல்சூர் பஸ் ஸ்டாப் இருக்குது. அல்சூர்னாவே ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஏன்னா அல்சூர் லேக் இருக்குது. அந்த லேக் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஆனால் அல்சூர் சுற்றி நல்ல நல்ல இந்து கோவிலுங்க, மிக மிக பெரிய கோவிலுங்கள்லாம் நிறைய இருக்குது. அந்த மாதிரி தான் இந்த கோவிலும். வாங்க பார்க்கலாம். நீங்கள் பார்க்குறது ட்ராவல் வித் புருஷோத்தமன். வாங்க அந்த கோவிலை சுற்றி பார்க்கலாம். யுவர்ஸ், நீங்கள் வந்து இப்போது கோவிலெல்லாம் சுற்றியெல்லாம் பார்த்துருப்பீங்க. கோவிலை சுற்றி என்னென்ன இருக்குது, எப்படி இருக்குது, இந்த கோவிலினுடைய இது எப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. கோவில் நிர்வாகம் ரொம்பவே நல்லா இருக்குது. ஏன்னா ரொம்ப க்ளீனாக எல்லாம் ரொம்ப சுத்தபத்தமாக வரப்போகிற ஜனத்துங்களுக்கு என்ன வேணும் எதுன்னு அவங்க பார்த்து நல்லா செஞ்சுருக்குறாங்க. நிறைய விஷயங்களை நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு.
ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இந்த கோவிலுக்கு வந்தால் அப்படி இப்படின்னு எதுவும் யோசிக்க தேவையில்லை. அந்தளவுக்கு நல்லாவே இருக்குது. இப்போ மகளிருக்கு குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கறதுக்கு கூட அந்த ரூம் மாதிரி ஒன்று பண்ணியிருக்கிறாங்க புதுசாக. இப்போது நிறைய விஷயங்கள் பரவாயில்லை. இந்த கோவிலில் மேனேஜ்மெண்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குது. இப்போ காவடி வர்றதுனால கோவிலெலாம் க்ளீன் பண்ணி சுத்தப்படுத்தி இந்த முருகப்பெருமானுடைய வெள்ளித்தேரெல்லாம் கழுவி க்ளீன் பண்ணி இந்த மாதிரிலாம் முக்கியமான ஒரு நல்ல விஷயங்களெல்லாம் இந்த கோவிலில் செய்யப்படுறாங்க. தமிழருங்க மிகவும் நிறைய வாழக்கூடிய இடம் எதுனா பெங்களூரில் இருக்கிற அல்சூர் தான். பெங்களூர்னாவே ரொம்ப ஃபேமஸ்ஸு, தமிழருங்க நிறைய பேர் இருப்பாங்கன்றது. அதுக்கு முக்கியமான ஒரு மிகப்பெரிய ஆதாரம் என்னென்னா அல்சூர் தான் முக்கியமான ஒரு இது. அல்சூரில் தான் தமிழருங்க ரொம்பவே அதிகமாக வாழக்கூடிய ஏரியா. அல்சூர், கேஆர்புரம், கிருஷ்ணராஜபுரம்னு சொல்லுவாங்க. இந்த ஒஸ்கோட்டை போகிற வழி, இந்த குடியாத்தம் பழம்நேர்னு சொல்லுவாங்க, அந்த ரோடு போகிற வழி இது. இந்த ரோட்டில் தான் நிறையவே தமிழ்காரங்க நிறைய பேர் இருப்பாங்க. இந்த தமிழ்காரங்கள்லேயே எந்த தமிழ்காரங்க அதிகமாக இருப்பாங்கன்னா வேலூர், காட்பாடி, அப்புறம் சோளிங்கர், இந்த மாதிரி பொன்னை, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் ஊர் இருக்கிறவங்க இந்த பக்கம் அதிகமாக இருப்பாங்க. ஏன்னா இந்த பக்கம் நேர் வழி இல்லையா, ஷார்ட்கட்டான போகக்கூடிய வழி. 444ன்னு சொல்லுவாங்க அந்த பஸ்ஸால் இந்த பக்கம் வேலூருக்கு போகக்கூடிய வழி இது. இந்த இடத்துல நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா ரயில்வே ஸ்டேஷனும் இருக்குது, கிருஷ்ணராஜபுரம் ரயில்வே ஸ்டேஷனு. தமிழருங்க வர சென்னையிலேருந்து போகக்கூடிய வழி இது. அதனால் தமிழருங்க அதிகமாக இருப்பாங்க இங்கே. நீங்கள் பார்க்குறது ட்ராவல் வித் புருஷோத்தமன் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க கோவிலை பார்க்கலாம். இப்போ பார்த்த மண்டபம் சிறிய மண்டபம். அது சிறிய மண்டபம்னா திருமணம் ஆகக்கூடிய மண்டபம் இது. இது கோவிலில் திருமணம் நிச்சயம் பண்ணால் அந்த மண்டபத்தில் கல்யாணம் ஆகும். நாகர்கோவிலும் உண்டு இது. இப்போ நீங்கள் பார்க்குறது இது நாகர்கோவில். இது பக்கத்துலேயே இருக்குது. நாகருக்கு உண்டான வழிபாட்டுகள்லாம் இங்கே செய்வாங்க. நீங்கள் பார்க்குறது ட்ராவல் வித் புருஷோத்தமன் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ முழுசாக பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு யாராச்சும் ஷேர் பண்ணுங்கள், இது கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ்.
இந்து கடவுளுங்கள்லேயே ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கடவுள்னா ஒரு முருகப்பெருமான் தான். ஏன் முருகப்பெருமானை சொல்கிறோன்னா, முருகப்பெருமானுடைய நேர்மை, நியாயம், அந்த சத்தியம்னுவாங்கல்ல, அது ரொம்ப முக்கியமா முருகப்பெருமான்கிட்ட இருக்கப்படும். பில்லி, சூனியம், மந்திரங்கள் யார் என்ன செஞ்சாலுமே அது நமக்கு இருக்கிறது எல்லாமே கூட அது நிவர்த்தி ஆயிடும். அந்த மாரி ஒரு நல்ல ஒரு சக்தி உள்ளவர் தான் முருகப்பெருமானு. மத்தவர்கள் நம்ம எந்த கேடு நினைச்சாலுமே அது கேடு எல்லாமே நமக்கு ஒரு நன்மையா முடிஞ்சிடும். அதுதான் முருகப்பெருமானுடைய முக்கியமான பொருள் அது. அவர நம்பி வரத்த நம்ம எல்லாம் வெற்றியா நடக்கணும்னு தான். கெட்டது எல்லாமே நல்லதா மாறணும்னு, எல்லாமே நன்மையா முடியணும்னு தான் நம்ம முருகப்பெருமானை நம்ம தேடி வரக்கூடிய காரணமே அதுதான். முருகனுடைய ஆசீர்வாதம் இருந்தா எந்த ஒரு கேடும், எந்த ஒரு கெட்டதுமே நமக்கு நம்ம தேடி வராது. அதான் முக்கியமான பொருள். பில்லி, சூனியம், மந்திரங்கள் எல்லாமே நம்மள விட்டு தூரமா விலகி ஓடிடும். அந்த அளவுக்கு நம்ம காக்கக்கூடிய கடவுள் தான் முருகப்பெருமான். அதனால தான் முருகனை எல்லாருமே முக்கியமா விரும்புறது முக்கியமா முருகப்பெருமான் அதுதான். நமக்கு இருக்கிற பிரச்சனைகள், துன்பங்கள தீர்த்து நம்மள என்னைக்குமே வெற்றியோட வாழ வைக்கக்கூடிய கடவுள் தான் முருகப்பெருமான். நீங்க பார்க்குறது டிராவல் வித் புருஷோத்தமன் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்போ நம்ம கருவறை கோவில்ல பார்க்கலாம். முருகப்பெருமானை பார்க்கலாம் உள்ள போய். வாங்க பார்க்கலாம். இதுதான் முருகப்பெருமான். முருகப்பெருமானுக்கு அரஹரோகரா. இதுதான் முருகப்பெருமான். இதுதான் முக்கியமான கருவறை. இந்த கோவிலுக்கு முக்கியமான